காரணமா வருது. இன்னைக்கு ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு பால் குடிய நிறுத்துறதுக்கு முக்கிய காரணமா யார் இருக்கிறா அப்படின்னு சொன்னா அந்த பெண்ணினுடைய தாய் தான் இருக்குது. அது ஒரு தாய் தான் இருக்குது. இங்கேயுமே போய் ஒரு தந்தையோ அல்லது தந்தையோட தந்தையோ அல்லது ஒரு சகோதரனோ என்ன செய்ய மாட்டான், என்ன நீ உன் பிள்ளைக்கு இன்னும் தாய்ப்பால் கொடுத்துக்கிட்டே இருக்கிற, உன் உடம்பு வீணா அப்படி நிறுத்தின்னு சொல்லி சொல்ல மாட்டான். ஆனா அந்த பெண்ணினுடைய தாயாத்தான் இருப்பான். இன்னும் பால் கொடுத்துருக்க, நிப்பாட்டு, பால் குடிய நிறுத்து என்பதாக சொல்லக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். அழகு போயிடும், உடம்பு வீணா போயிடும். இதெல்லாம் காரணமாக என்ன செய்வாங்க சொல்லி கணவனுக்கு தெரியாம ஒரு தாய் என்ன செய்யக்கூடாது, குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய பாலை நிறுத்தக்கூடாது என்பதாக இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா பேசுகின்றார். அப்போ அல்லாஹ் நிர்ணயம் செய்தது என்ன அப்படின்னு சொன்னா 2 ஆண்டுகள் உங்களுடைய குழந்தைக்கு என்ன செய்யுங்க, நீங்க தாய்ப்பால் கொடுத்துட்டு வாங்க. இது அல்லாஹ் நிர்ணயித்த ஒரு விஷயம். அல்லாஹ் ஒரு விஷயத்தை நிர்ணயிச்சிருக்கான் அப்படின்னு சொன்னா அதில் எவ்வளவு நலவுகள் இருக்கும் என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும். அதுல